தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நமக்கு பின்னாடி தெரியாமல் பார்த்தீங்களா, இந்த யூடியூப் ப்ரோட்டஸ் குமாங்கோ இவனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 7 தினங்களுக்கு முன்பு அண்ணன் சீமான் அவர்கள் கலைஞரையும் பெரியாரையும் அண்ணாவையும் இழிவாக பேசிவிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆடியோ சித்தரித்து வெளியிட்டிருந்தாங்க. அதை இந்த குமாங்கோ பையலும் இந்த திமுக செம்புகளும் தான் அந்த ஆடியோ சித்தரித்து வெளியிட்டிருந்தாங்க. அப்படி சித்தரித்து வெளியிட்டுட்டு அண்ணன் சீமான் தான் பேசினார் அப்படிங்கிற மாதிரி இந்த யூடியூப் ப்ரோட்டஸ் இந்த குமாங்கோ பையலும் அண்ணன் சீமானை அவ்வளோ ஒரு கீழ்த்தனமான பேசியிருந்தாங்க. அவ்வளோ கீழ்த்தனமாக அண்ணன் சீமானை பேசின இந்த யூடியூப் ப்ரோட்டஸ் இந்த குமாங்கோ பயிர்களுக்கு அண்ணன் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் ஒரு தரமான பதிலடி ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த காணொலி நீங்கள் பார்த்துட்டு வந்த தமிழ் நெஞ்சங்களே. மக்கள் பிரச்சனைக்காக யூடியூப் ப்ரோட்டஸ் நீ எங்கேயாவது போய் நின்றுருக்கியா? இந்த பெருவெள்ளம் பாதிக்கப்பட்ட போது நீ ஏதாவது செஞ்சிருக்கிறியா? இல்லை ஒவ்வொரு விவசாயி மீது குண்டு சட்டம் போட்டப்போ நீ ஏதாவது பேசுனியா? இங்கே கனிம வளங்களை திருடினப்போ நீ ஏதாவது பேசுனியா? சாதி வன்மத்தை ஊட்டினப்போ ஏதாவது பேசுனியா? இந்த சமூக நீதி சவுக்கட்டில் ஏற்றிருக்கான திமுக அவனை எடுத்து பேசுனியா? மக்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குன்னா அந்த பிரச்சனை குறித்து எதுவுமே பேசாத நீ ஒரு போலியாக ஒரு ஆடியோ ரெடி பண்ணி வச்சிருவேன். அதுக்கப்புறம் சீமான் இப்படி பேசினார் எப்படி போட்டிருக்கான் தமிழ்ல வந்து நீ 2 கையில் வந்து சீமான் வந்து இப்படி சாராயப்பாட்டில் பிடிச்சிருக்க மாதிரி போட்டிருக்க, 2 கையில் உங்கள் 2 பேர் தொண்டையை பிடிச்சிருக்க மாதிரி போட்டிருக்க வேண்டியதானே? ஏன்னா அடப்பா இருந்துச்சுலாம் நாங்கள் பேச முடியாம மட்டும் இப்போ தான் சீமான் அடப்படுத்து விட்டார் உடனே பேச ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்லி பேசியிருக்கலாம்ல. ஏன்டா அப்படி போட வேண்டியதானே? ஏன் அப்படி போடல? உனக்கு காசு கொடுத்தானா? இப்போ இதை குறித்து சவுக்கு சங்கர் சூப்பராக சொல்லியிருக்காரு, யூடியூப் வீடியோஸை கொடுத்தா சொல்லியிருக்காரு. நாய்ங்க இருக்குல்ல, நாய்ங்க எலும்பு துண்டை போட்ட உடனே இருக்கிற சக நாய்களை விட அந்த நாயை வந்து அந்த நாய் கவிறதுக்கு மேலே நான் போய் இந்த எலும்பு கவிரணும்னு சொல்லிட்டு அந்த நாய் ஓடுமா. அதில் ஒரு நாய் தான் யூடியூப் வீடியோஸ்ன்னு சொல்லி தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. இந்த காணொலியிலேருந்து இந்த யூடியூப் வீடியோஸ் கும்மாங்க போயிட்ட நம்ம என்ன கேட்குறோம்னா, அடே கும்மாங்க பையிலே அண்ணன் சீமான 2 எலும்பு துண்டுக்காண்டி எவ்வளோ கீழ்த்தனமாக விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ இவர் உன்னைய கேட்டது பாரு கேள்வி அண்ணன் ராவுத்தர் இப்ராஹிம் இதை மாதிரி கேள்வி நீ கேட்டிருந்தான்னு வச்சுக்கேன், நான் தூக்கு போட்டு செத்து போயிருப்பேன். நீனா உயிரோடக்கே தகுதி கிடையாது. அந்த மாதிரி கேட்டிருக்காரு. இந்த கேள்வி கேட்டு நீ உயிரோட இருக்காத, செத்துரு. எனக்கு உன்னை பார்க்க பாவமாக இருக்குது, எப்படி செத்து போயிடுவேன். ஏன்னா அவர் கேட்ட கேள்வி எப்படிடா, நீ அவ்வளோ அவமானப்படுத்திட்டாரு. ஒரே கேள்வியில் எலும்பு துண்டு நாய் அப்படின்ட்டாரு. இதுக்கு மேலேயாவது தெளிவாக மக்கள் பக்கம் ஒன்று பேசு, சமமாக பேசு, சமூக நீதியாக பேசு. சமூக நீதி நட்டுக்கு நிறுத்திடும் அப்படின்னு பேசிய நீ சமூக நீதியாக பேசுத, திமுகவுக்கு மற்ற தான் முட்டு கொடுத்து பேசுத. பைத்தியக்கார பண்டார பையில உனக்கு அறிவு எங்கே இருக்குது? யூடியூப் கூட்டஸ் நீ எவனாவது சீமான விமர்சனம் நீ பண்ணு கீழ்த்தனமா அவனையெல்லாம் நான் கேட்கறதுக்கு உன்னையால் பதிலே சொல்ல முடியாதா? பைத்தியக்கார பையில முடிச்சுக்கிறேன் தமிழ்.